நாத சதுர்த்தி வழிபாடு என்பது பொதுவாக குடும்ப நல்வாழ்வு மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக பெண்களால் மேற்கொள்ளப்படும் விரதமாகும். குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கும் பெண்கள் நாக சதுர்த்தி அன்று அரச மரத்தடியில் உள்ள நாகர் சிலைகளுக்கு பால் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தங்களது கணவன், குழந்தைகள் மற்றும் சகோதரர்களின் நீண்ட ஆயுளுக்காகவும் அவர்களை விஷ ஜந்துக்கள், குறிப்பாக பாம்புகள் தீண்டாமல் பாதுகாக்கவும் இந்த விரதம் இருக்கப்படுகிறது. அன்று காலை விரதம் இருந்து புற்றுக்கு பால் வார்த்து முட்டை போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து நாகராஜரை வழிபடுவது வழக்கம். நாக சதுர்த்திக்கு மறுநாள் வரும் நாக பஞ்சமி மிகவும் சக்தி வாய்ந்த தோஷ நிவர்த்தி நாளாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் அல்லது நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து பரிகாரங்களை செய்தால் தோஷங்களின் வீரியம் குறைந்து நன்மைகள் நடைபெறும்.